தூக்கம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நடக்கிற ஒரு நேச்சுரலான ஒரு டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ். பட் அந்த தூக்கம் இன்றைக்கி எத்தனை பேருக்கு எந்த ஒரு சிரமமும் படாமல் கரெக்டான நேரத்துக்கு போய் தூங்கி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக தூங்கி எழுந்துக்கிறோம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனையை மண்டையில் போட்டு உழப்பிகிட்ருக்கோம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் எல்லாரையுமே கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும். ஆஃபீஸ் பற்றின டென்ஷன், ஃப்யூச்சர் பற்றின டென்ஷன், பசங்களோட டென்ஷன், ஃபேமிலி இஷ்யூஸ், இந்த மாதிரி எவ்ரி அதர் இஷ்யூவை எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு வி பில்டப் ஸ்ட்ரெஸ் இன் ஆர் செல்ஸ். ஸோ அதனால் அது ஸ்ட்ரைட்டாக வந்து நம்மளோட தூக்கத்தை பாதிக்குது. ஸோ தூக்கம் பாதிக்கிறதுனால அது செய்ய வேண்டிய சில க்ளீனிங் ப்ராசஸ் செய்ய முடியாமல் போகுது. அப்படியே ஒரு நாளாக பேக்லாக் ஆகி அது ஒரு பெரிய டிசீஸாக ஒரு நாளைக்கு ஒரு பூதாகரம் எடுக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு மெடிடேஷனோ இல்லை ஒரு வார்ம் ஷவரோ எடுத்துகிட்டு போய் படுக்கிறது நல்லது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. எந்த அளவுக்கு நம்ம இன்ன டே வந்து நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கும். அது ஜிம்மிங்காக இருக்கலாம், இல்லை ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், யோகா பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வீட்டில் செய்கிற அந்த ஹவுஸ் ஷோர்ஸாகவே இருக்கலாம். ஓகே, எல்லாருமே முக்கால்வாசி இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து எப்படி கொஞ்சம் நம்ம அப்பப்போ நம்ம எப்படி ஆக்டிவாக வச்சுக்கிறது, எவ்ரி 1 hour ஜஸ்ட் மூவ் அரவுண்ட், ஒரு 2 minutes வாக் போயிட்டு வர்றது, இல்லை ஸ்ட்ரெச்சிங் அந்த மாதிரி எதாவது பண்ணுறது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கிறோமோ, ஸோ நம்ம போய் பெட்டில் விழுந்தோன்னா அந்த தூக்கம் எப்படி வருதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்திருக்கிறோம் இன் அ டே. கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாப்பாடும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது நம்மளோட தூக்கத்தில். ஸோ ட்ரை நாட் டு ஹேவ் டூ ஸ்பைசி ஃபுட் ஆர் ரொம்ப சுகரி ஃபுட்டை எடுத்துக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் ஒரு மாட்ரேட் லெவல்ஸ் ஆஃப் காரம், சுகரு, சால்ட்டு அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளோட பாடி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது கூடவே கொஞ்சம் மெக்னீஷியம் ரிச் ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தூக்கம் கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்லீப்பே நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆல்மண்ட்ஸ், பனானா, இந்த மாதிரி ஃபுட்ஸ்லலாம் நமக்கு மெக்னீஷியம் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்மளோட அந்த மசில்ஸையும் நர்வ்ஸையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண அது ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் we can have good quality sleep. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் உங்களோட லைஃப் ஸ்டைலில் இன்க்ளூட் பண்ண முடியுமா பாருங்கள். பிகாஸ் தூக்கங்கிறது வெறும் ரெஸ்ட் எடுக்கிற ஒரு காரியம் கிடையாது. ஸோ நம்மளோட பாடியை ஓவராலிங் பண்ணுற ஒரு வேலை தான் இந்த தூக்கம். ஸோ ஹாவ் அ குட் ஸ்லீப்.